ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சு நீங்கள் ஐக்யூவில் எபிசோட் 25 தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2ஓட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். பாரியா லாஸ்ட் வேலை 6ன்ற மாதிரி ஆனாலும் பயம் பின்னாடி வந்து தடுத்துருவானு. ரெண்டு தடையை உடச்சி வச்சிரு. எனக்கு இத பாக்கும்போது கூஸ்பம்ஸ் ஆகுது. சரி வா, நாமள போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த முறையாவது நாங்கள் டிவியில் வருவோமா? இதுல ஜெயிச்சிட்டோமேனு ரொம்ப தலகரத்தோட ஆடாத. ஒண்ணுமே பண்ணல. நாங்கள் ஆடலிங்கண்ணே. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆமா. எனக்கு என்னவோ ஹினாட்டா எந்த இடத்துல ஹிட் பண்ண போறாங்கிறது இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவன் அந்த பாலை பிளாக் பண்ண பார்த்தான். உண்மையிலே இந்த மேட்ச் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனீங்க தெரியுமா? நான் நினைச்ச ரிசல்ட் வேற, ஆனா நீங்க கொடுத்த ரிசல்ட் வேற. எனக்கு இதுல டிசப்பாயிண்ட் கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல எப்படி நடக்காம பாத்துக்குங்க. என்ன கேட்டா நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. கோச் திட்டல. எல்லாரும் இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஓயோ, இப்படிதான் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆல்ரெடி ஒன்று கஷ்டமான டீம். சொல்லிட்டு வரலாம். எவ்வளோ டஃப்பில் நம்மளை போட்டு காய வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் பண்ண வரலனா நான் எப்படி ஏசாக முடியும்? கேப்டனுக்கு எல்லா வழியும் இருக்குது, வெளியே காமிச்சிக்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், கத்தினே நாங்கள் எவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்கேன். மாறிட்டாருங்க. பாஸ் பண்ணான்னு பார்த்தா டமாஸ் தான். அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா இதுக்காகவே அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். போன முறை நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. அது ரீசனை பத்தி சந்தோஷமா இருக்காங்களா, அதனால சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு. அதான் வரேன். நாய் என்னையா நாங்கள் என்ன சீன் போட்டோமா? எதுவுமே பண்ணலையே ஐயா. ககியமா, அடுத்த தடவை கண்டிப்பா நாங்க தோக்க மாட்டோம். நீயே பாப்ப. அதையும் பார்க்கலாம். வா போலாம்.
அடிப்பட்ட சிங்கங்கள் கொஞ்சம் கர்ஜிக்க தான் செய்யும். ஐயோ அக்கா நீ பாஸ்ட்டை காட்டாதங்க. அப்பா உங்க அக்கா தான் பாராட்டுறாங்க. சந்தோஷம் நீ ஒத்தியாவது பாராட்டினியம்மா. அவ்வளவு சத்தத்திலேயே என் பேரை சொல்லி கத்துனியே. உன்னோட சர்வ் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? Thank you very much. Thank you. ஏன்டா அலட்டுற? போயிடுச்சு. ஆனா நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன். அதுவே எனக்கு இப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. ஆசுமணி அந்த அயன் பாலை ஹிட் பண்ணும்போது காகியாமாவுக்கு ஒரு வேளை தோணி இருக்கலாம், ஹினாட்டா கண்டிப்பா அந்த ஷாட் அடிச்சு ஒரு பெஸ்ட் பிரேக் த்ரூ கொடுப்பான். இல்ல அது ஆல்ரெடி அவன் கணிச்சு வச்சதா கூட இருக்கலாம். இல்ல, என்னை விட பெஸ்டா நிறைய பேர் இருக்காங்க. இனிமேதான் நான் அவங்களை சந்திக்க போறேன். சில பேருக்காக நான் ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். ஆமா ஆமா இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது. பஸ் வந்ததும் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் போய் எல்லாத்தையும் பேக் இந்த டீமே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற டீம் நான். அது எப்படிப்பட்ட டீம் அது? ஓ இது உனக்கான வார்னிங் வைக்குவா. நீ மறுபடியும் தப்பான வழியை தேர்ந்தெடுக்காத. அது உன்னோட கரியரையே க்ளோஸ் பண்ணிடும். உன்னோட உண்மையான பொட்டான்ஷியலுக்கு எங்க தகுதியான இடங்கிறத பாரு. உனக்கு திறமை இருந்தும் தகுதி இல்லாத இடத்துல இருந்தா அது ஒரு பக்கம் கூப்பிட்றாரா? இப்ப நீ என்கிட்ட என்னதான் சொல்ல வர? செயிச்சோக்கு பதிலா நான் ஷிராட்டோ ரிசாவால சேர்ந்துக்கணும்னு சொல்ல வரியா? இந்த டீம் தான் எப்பயும் ஜெயிக்கும்னு யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நான் இருக்கும்போது அது என்னால முடியும். மத்த டீம்ல தோத்துட்டா உடனே இழுக்க பாக்குறாங்க அவங்க டீம் டீமுக்கு. தான் ஸ்ட்ராங்கான டீம். கரஸ்னை படிக்கலையா? ஐயா, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அவசரப்பட்டு இந்த மாதிரி பேசாத சரியா? அது எதுவும் உண்மை இல்லை. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. நான் எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னா எனக்கு தெரியாது. ஆனா என்னோட கரியர் வாலிபால் மட்டும்தான். அப்புறம் நீங்க மட்டும்தான் ஜெயிப்பீங்கன்னு எப்பயும் சொல்லாதீங்க. உங்களுக்கு போட்டியா இன்னொரு டீம் இருக்காங்க. கரஸ் சொன்னான். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் பிளேயர்ஸ் தான் நீ டீம் ஸ்ட்ராங்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு எங்க பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரும் சொல்றது புரியுது. காகம் பறக்க ஆரம்பிச்சா அப்பனுக்கு அப்பா வந்துனே தான் பறக்கிறதுக்காக குறைச்சி இடம் போடாதீங்க. அது கூட்டா வேலை செய்யும். கூட்டமா செய்துச்சுன்னா கழுகே வந்தா கூட அதுங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு கராசுனவை சந்திச்சதுக்கு அப்புறம் உனக்கே புரியும். அவன்லேருந்து இன்னொரு டீமை பாராட்டுறான். அதே எவ்வளோ பேர். ஏய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பஸ் வந்தாச்சு, உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கடா. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? நீங்க ரெண்டு பேருமே அழுகி போன படம். சீக்கிரமே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அழுகி போன படம் யாருங்கிறத நீ பார்க்க தான் போற. ஒரு நிமிஷம். அப்போ கண்டிப்பாக இந்த சீசன் நடக்க போகிறது இல்லை. ஃபைனல் ஆனால் பாருங்க அடுத்த சீசன் ஏன் வைப்பீங்க? அது வரைக்குமா காத்துனுக்கணும். பசங்க எல்லாரும் பயங்கர டயர்ட்ல இருக்காங்க. மேட்ச் விளையாடி இருக்காங்கல்ல, நிஜமா. நாங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எதுக்கு இந்த பாராட்டு? நம்ம பசங்க எல்லாருமே இந்த லெவலுக்கு வர்றதுக்காக நீங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு டிசிப்ளின், படிப்பு, ஆமாம் இவங்க தான் ரொம்ப போகிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க. நம்ம எல்லாருடைய உழைப்புக்குமே ஒரு லிமிட்னு ஒண்ணு இருக்கு. ஆனா உண்மையில நம்ம எல்லாருமே நிக்கமோட கனெக்ட்ல இருக்கும். அதனாலதான் பெரிய பெரிய டீம் எல்லாம் ஜெல்லு தான். நம்ம சிறந்தவங்கிறத ஐயோ இப்ப தூங்கும்போது கூட பாரு. நீங்க பண்றது வெறி பிடிச்சு தூங்குறாங்க அவன். என்னையே கூச்சப்பட வைக்கிறீங்க நீங்க. நாளைக்கு மேட்ச்லயே நம்ம ஜெயிக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்க என்ன மொத்தமா பாராட்டுங்க. கண்டிப்பா இந்த மனுஷனும் படாபடுறாரு அவங்க படிக்க வச்சு அவங்களே எடுத்துன்னு வந்து. ஆல்ரைட், எல்லாரும் அவங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டு ஜிம்முக்கு போங்க, மீட்டிங் இருக்கு. ஓகே. ஜிம்முக்கா? ஐயோ, என்னாச்சுடா, இன்னும் தூக்கம் கலையில அவனுக்கு? தூங்கு மூச்சு. நான் எது பண்ணாலும் உனக்கு தப்பா தெரியுமா? Guys, வந்துட்டீங்களா? உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓ, இச்சிமியா, எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதான் ஸ்கூல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சந்தோஷமா இருக்கு. சைஜுவ ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு போயிட்டீங்களாமே. வாவ், கேக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமா, நீங்களாம் ஏன் சோகமா இருக்கீங்க? யாராவது சோகம் இல்ல, டயர்ட். இல்ல, இது இன்னைக்கு மேட்ச்ல நடந்தது. விளையாடும்போது பால் முகத்துல பட்டுச்சு, அவ்வளவுதான். அப்படியா? வா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஃபைனல்ஸ் வாங்கடா டேய், எல்லாரும் வாங்கடா, வந்து கத்துங்கடா. Thank you. Thank you. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. எம்ஸ்டர் மியாக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. கீழே வருதா? ஆமா. குட் ஈவினிங் டீம். இந்த முறையாவது காட்டுங்கடாடி. இன்னைக்கு டொமிசோட ஊரை சேர்ந்த சென்டாய் முனிசிபல் குவார்டர் அப்புறம் செமி ஃபைனல்ஸ் தொகுத்து வழங்கின மேட்ச் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எதுக்காகனா நேஷனல் ஹை ஸ்கூல் வாலிபால் டூர்னமெண்ட்காக நடத்தப்பட்டுச்சு. அதோட ஸ்ப்ரிங் வாலிபால் டூர்னமெண்ட்டும் கூட. முதல் மேட்ச் கராசன ஸ்கூலுக்கும் ஆவாஸ் ஓசை ஹை ஸ்கூலுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸா இந்த மேட்ச்ல கராசன ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போறதுக்கு தகுதி ஆயிட்டாங்க. எங்க டீம் லீடரான ஒய்குவா எவ்வளவோ கஷ்டப்பட்டு டீமை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாரு. இது வேற காமிச்சிருக்காங்க. ஜெயிக்க முடியல. இவனுங்கள ஃபைனல்ஸ்ல பார்க்க முடியாது, அதான் கஷ்டமா இருக்கு. போனடே, சேஜோட அவங்க என்ன பெரிய ஆளுங்களா? ஜெயிக்கிறது நம்ம எப்பயுமே ஜெயிக்க மாட்டோம். செமிஃபைனல்ஸ் வரையுமே நம்ம வருவோம்னு நினைச்சோமா என்ன? அடுத்தது செமி ஃபைனல்ஸ்க்கான செகண்ட் ரவுண்ட். இந்த போட்டியில கலந்துக்கிற ரெண்டு டீம்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க டைரக்டா ஃபைனல்ஸ் போவாங்க. அது ஏன் காட்டிக்கிட்டு? சீக்கிரமே அதான் செய்தி தெரியும். எதிர்பார்க்கலாம். இந்த போட்டியில யார் யார் கலந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஷீரா டோரிசவா ஸ்கூலும் கெசனிகே ஹை ஸ்கூலும் போட்டி போடுறாங்க. இதுல அதிக மேட்சஸ் ஜெயிச்சு ஷீரா டோரிசவா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கு அங்க சப்போர்ட்டும் அதிகம், அவங்க தான் அங்க லீடிங்ல இருக்காங்க. இருக்கலாம். ஆனா ஆரம்பத்துல ஸ்கோரையும் சப்போர்ட்டையும் வச்சு மேட்சோட முடிவை சொல்ல முடியாது. ஆரம்பத்துல கரசனவும் இப்படி 5 பாயிண்ட் கிட்ட டிஃபரெண்ட். ஒருவேளை ஷீரா டோரிசவா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கராசனாவும் அவங்களும் தான் ஃபைனல்ஸ்ல மோதிர மாதிரி இருக்கும் இல்லையா? சரி மக்களே, நான் அதுக்காக தான் காத்துனுக்குறேன். இந்த லைவ் சேனல்ல 11 மணிக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது மியாகி ரெப்ரசன்டேட்டிவ். நாளைக்கு நாம ஷிரா டோரிசாவா கூட மோத வேண்டிய நிலைமை வரலாம். மத்த டீம் மாதிரி அவங்கள குறைச்சு எடை போடாதீங்க. அவுபா ஜோசாயை விட அவங்க 3 மடங்கு பலசாலியானவங்க. எல்லாருமே டஃப்பான பிளேயர்ஸ். டீம் கேப்டன் மட்டும் இல்ல, எல்லா பிளேயர்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். எங்க பிளே பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அவங்களோட டைமிங்ஸை நம்ம கேட்ச் பண்ணவே முடியாது. அவங்கள ஒரு கழுகு டீமா இப்ப வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க. நாம அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வரல. இந்த மேட்ச்ல நிறையவே ஹார்ட் ஒர்க் போடணும்னு சொல்றேன். ஆ? தம்பி கலக்கக்கூடாது. நான் தயாரா இருக்கேன் சார். ஒரு கை பாத்துருவோம். ஏய், அவர் சொல்ல வரது முழுசா கேளு. குறுக்க பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பேசணும்னா இங்க வந்து பேசு. சரி. போன தடவையும் ஆரம்பத்துல நமக்கு இந்த பயம் இருந்துச்சு. அதாவது சேஜி கூட மோதுறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப அவங்க பொட்டன்ஷியல் தெரியும். இதேதான் நாளைக்கும் நடக்கும். யாருக்குமே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க வேண்டாம். வெற்றியோ தோல்வியோ சகஜமா ஏத்துக்கணும். ஓகே சார். நம்ம வானத்துல பறக்கிற பறவைகள் மாதிரி வேகமா எங்களுக்கு இதுவே சந்தோஷம் சார். எதிர்க்க வர பறவை பார்த்துல காத்து நம்மள சொல்லி விட்டு ஒரு வழி ஆக்கிடும். ஆனா பறவை நம்மள பயமுறுத்த தான் செய்யும். அந்த ஒரு நொடி பயந்தா மொத்தமா முடிஞ்சிடும். அந்த பயம் உங்களை யாருக்கும் இருக்க கூடாது. நீங்களாம் எதிர்த்து போராடணும். நாளைக்கு நடக்க போற இந்த ஃபைனல் மேட்ச்ல கரசுர டீமோட உண்மையான திறமை என்னன்னு எல்லாருக்கும் காட்டுங்க.
நினைச்சேன் நீங்களே தான் இருக்கும். நானும் நினைச்சேன் இப்படிதான் பண்ணுவானுங்க. வா வந்து எங்களுக்கு பால்ஸ் எடுத்து கொடு. நீங்க இன்னைக்கு 2 நீ நான் தெரியாம வந்துட்டேன்டா. விளையாடுறீங்க. தூங்குனா அதுக்கப்புறம் நாங்க எப்பதான் பிராக்டிஸ் பண்றது? ஏய் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. நானே வந்து மாட்டிக்கிட்டே இருந்தோம். த்ரோ பண்ணு. ஓகே. பாத்து. இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? ஓகே. அதான் அவனுக்கு விடிய பண்ணுவானுங்க. நீ வந்து மாட்டிக்கின. இன்னொரு தடவை. இன்னொரு தடவை. இன்னும் ஒரு தடவை. அந்த பொண்ணு இருக்கா? ஓகேடா. என்னாச்சு உனக்கு? சாரி. இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம்? போன தடவை நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்க. அப்ப கூட இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு பால் தூக்கி போட்டேன். அப்படியே சொல்றேன். இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்னோட அவ எப்படி பிடிச்சு அடிக்க வந்தீங்கல்ல? ஆனா முதல்ல அடிச்சது என்னமோ காந்தியாங்க தான். சொல்ல போனா அப்போ எவ்வளவு பயந்தா தெரியுமா? சாரி. ஆமா சாரி. இல்ல இல்ல நான் சாரி கேட்கணும்னு சொல்லல. அந்த சண்டையில உங்களை பார்த்து கவலைப்பட்டது நான் தான். அதே போல மேட்ச்ல பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும்போதும் உங்க 2 பேருக்குள்ள சின்ன கிளாஷஸ் வரும்போதும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதோட பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னமோ தெரியல உங்க 2 பேர் மேல எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கு தெரியும் இன்னைக்கு ராத்திரி இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி வருவீங்க, தூங்க மாட்டீங்கன்னு. அதனாலதான் நானே இங்க வந்தேன். நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்போ சண்டை போடாம இருந்தா சந்தோஷம் தான். அவ்வளவுதான். நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் யாச்சி. சண்டை போடாதீங்க எருமைங்களா. சப்போர்ட்டா இருக்க. அவ சொல்றது உனக்கு புரிஞ்சதுல? இனிமே யாச்சிக்காக வந்து நாம 2 பேரும் சண்டை போடக்கூடாது. நிஜமாவா? ஆனா நான் just a person be தானே. அதனால என்ன? நீ டோஹோகு ரீஜியனை சேர்ந்தவ. இல்ல புரியல. இப்போ அதுல என்ன இருக்கு? அதுதான் விஷயமே. இந்த பொண்ணு நமக்கு கிடைச்சதுக்கு நாம இவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓ தேங்க்ஸ். காலையில இருந்து நாங்க உன் கூட தானே இருந்தோம். அப்பவே நீ இந்த விஷயத்தை சொல்லிருக்கலாம்ல. அதெல்லாம் இருக்கட்டும். இப்பதான்டா சொன்னான். Guys, இப்பதான் சொன்னேன். என்ன நடக்குதுங்க? ஷிவின் நீங்களா? ஓய்வு எடுக்கிறது இப்ப உங்களுக்கு ரொம்பவே அவசியம். இப்ப ஓய்வு எடுக்காம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு மேட்ச் விளையாட முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. நானே இதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாத்து க்ளீன் பண்ணலாம். என்ன? சீக்கிரம் வா. சரி. வெட்டியா பேசின நேரத்துக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் அது பண்ணிருக்கலாம். என்னமோ நான் மட்டும் இந்த பொண்ணுகிட்ட பேசுன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா வாங்க நீங்களும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி மிட்நைட் ஆயிடுச்சு. பார்த்து வீட்டுக்கு போ. ஓகே. இந்த இருட்ல டப்பிங் தப்பு புரியுது. வா நான் உன்னை ட்ராப் பண்றேன். சரி ஹினாட்டா காகியம்மா சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்களே போய் தூங்குங்க. ஓகே மேம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். பாத்துக்கலாம். இது உனக்கு எக்ஸைட்டிங்கா இல்லையா? நாளைக்கு மேட்ச்ல நாம தான் ஜெயிக்கிறோம். நாம தான் ஜெயிக்குவோம். ஆமா, கரசுனா ஃபைனல்ஸ்க்கு போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லையே. சேஜோவை பீட் பண்ணதுனால அவங்க திரும்பவும் ரொம்ப பவர்ஃபுல்லான டீமா ஆயிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாரும் மதிப்பாங்க. ஐயோ ஆரம்பத்தில் நிற்கிறாங்க. அண்ணா வணக்கண்ணே. ஹினாட்டா ஷோயூ, காகியாமா டோபியோ, நாங்க ஃபைனல்ஸுக்கு முன்னேறிட்டோம். இனி எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நேஷனல்ஸ்க்கு போறது தான் எங்களோட டார்கெட்டே.
எப்படி பார்க்குறேன். சரி மேட்ச்ல மீட் பண்ணலாம். நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. ஐயோ மண்டை சூடேத்திட்டானே. நான் இப்பவே அவன் கூட போகணும். गाइस ஸ்ப்ரிங் டோர்னமென்ட்க்கு தயாரா இருக்கீங்களா? இந்த பயம் இல்லாம தான் இருக்கணும். அப்போ நல்லது. ஒரு நல்ல அனிமி பார்த்து ஒரு ஃபீல் குட்டான அனிமி இது. இது எப்படி சொல்கிறது, ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு அனிமி ஒரு கேம்ன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஹீரோஸ் தான் வின் பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் டம்மியாக காட்டுறது அப்படி எப்படியுமே காட்டல. என்ன ரியலோ என்ன எப்போ எது வேணாலும் நடக்கலான்றத அழகாக காமிச்சாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஆப்போனண்ட் எவ்வளோ வலுவாக காட்டுறோமோ அப்போ தான் நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்றது நம்ம தெரியும். எப்போ தான் நம்மளே வின் பண்ணால் ஆமாம் வருவாங்க வின் பண்ண இல்லை என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட் டைம் தோக்குறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா அது இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு தோத்துட்டாங்களேன்னு. பட் வந்து அதுதான் ரியாலிட்டி. அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா, அது அழகாக காமிச்சாங்க. இப்போ அதை மோதி திரும்ப அதே இடத்துக்கு வந்து திரும்ப வின் பண்ணி அது நின்னதே வந்து எங்களுக்கு போகுது. இதுக்கப்புறம் ஜெயிக்குதோ தோக்குதோ அது என்னமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு விட்டதை பிடிச்சிட்டாங்கல்ல அது போதும். யாருமே மதிக்கலோ டிவியில் கூட இன்றைக்கி வரலான்னு அவ்வளோ வருத்தப்பட்டது அது எல்லாம் இப்போ நடந்துச்சு இல்லை. இன்றைக்கி நம்ம டீம்னா இப்போ கரெக்ஷனா யாருன்றது எல்லாருக்கும் தெரியும்ல, அது போதுண்டான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸாக இருக்கும்போது ரியல் ஸ்போர்ட்ஸில் கூட நம்ம இப்படி தான் கோவப்படுவோம், திட்டுவோம், ஏன் இது பண்ணான்னு அதை பண்ணான்னு கேட்போம். இப்போ நான் கோவப்பட்ட மாதிரி கோச் மேலே எல்லார் மேலேயும் கோவம் வரும். ஆனால் அந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த உண்மை தெரியாமல் நிறைய பேர் எமோஷ்னலாக சட்டுன்னு வார்த்தை விட்டு கோவப்படுறதெல்லாம் இருக்கும். ஸோ அது நானே இப்போ ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் போய் நேரில் பார்த்து ஒன்றும் பண்ணது கிடையாது. பட் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கே தெரியுது நம்ம ஒரு ஆடியன்ஸ் எவ்வளோ தப்பு பண்ணுறோம், அதே டைம் வந்து அங்கே பார்க்கும்போது அவங்களோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்க்க முடியுது. இப்போ எல்லாருமே இப்போ நம்ம கோச்சு இவங்கள பற்றி பேசுகிறோம், பட் செல்ஸை பற்றி அவ்வளோ பேசலை. பட் அவரும் ஈக்குவலாக வந்து இந்த டீமுக்காக ரொம்ப எஃபெக்ட். அவர் தான் போய் மேட்ச் போய் ஃபிக்ஸ் பண்ண வருவார், ஸ்கூலையும் சமாளிப்பார், பிரின்ஸிபலையும் சமாளிக்கணும், அவங்க மார்க் பார்க்கணும்டா இதுடான்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் தான் டேக்கிள் பண்ணியிருந்தார். இவங்க வந்து ஃபிசிக்கலாக பண்ணார், மென்டலி அவருமே ஒரு ப்ரெஷரில் தான் இருந்தார். அவர் அவ்வளோ எஃபெக்ட் போட்டதுக்கு இந்த பசங்க ஜெயிச்சாதான் அவருக்குமே மரியாதை. ஸோ அது ஜெயிச்சு அவருக்குமே மரியாதை செலுத்தினாங்க. அது கோச்சும் அதை அன்றைக்கி பேசினார் பஸ்ஸில் போகிறப்போ, அதுவுமே பிடிச்சிருந்தது. எல்லாருமே மொத்த பேர் எஃபெக்ட் போட்டிருக்காங்க சார். நம்ம குட்டி மேனேஜர் வரைக்கும் அவள் கூட பார்த்தீங்கன்னா இந்த டீம் வெளியே தெரியணும்னு எவ்வளோ எஃபெக்ட் போட்டா. ஸோ ஒருத்தர் இன்ச்சாக வேலை பார்த்தாங்க. மொத்தமாக சேர்ந்து அந்த டீம் அதான் காக்கா அந்த கூட்டமாக வேலை செய்கிறதால நம்ம அவ்வளோ பவர்ஃபுல். மிச்ச பேர் என்னென்னா இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஒரு ஒத்துமை இருக்குது. அந்த ஒத்துமை நடுவில் மிஸ் ஆகிறப்ப தான் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ கோவப்பட்டது. என்னடா எப்படி இந்த டீம் என்னடா இப்படி பண்ணுறீங்க, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும், என்னடா வச்சுக்கிறீங்க அப்படின்றது அங்கே தான் க்ளோ ஆச்சு. திரும்ப அவங்களே அது இது பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கும் சந்தோஷம். இப்போ தான் அது பார்க்க என்ன சொல்கிறது பூர்த்தியாக நிம்மதியாக இருந்தது. ஆனால் ஒரே விஷயம் நம்ம பசங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் தலைக்க நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த டப்பிங் மிஸ்டேக் என்னன்னு தெரியல, நிஷ்ணோயா கூட வந்து அவங்கள பெரிய இது அப்படின்ற மாதிரி பேசினா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை அந்த தாட்டே வரக்கூடாது அப்படின்றது. ஸோ அது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே. இது டப்பிங் மிஸ்டேக்கு நம்ம ஆனால் ரியாலிட்டியில் சொல்கிறேன். ஒரு மேட்ச் இப்போ நம்ம பண்ணோடனே திரும்ப அந்த நம்ம இவன் சொன்னான் பாருங்க யமகுச்சி, அவன் சொன்னான் பாருங்க அதுதான். இது வந்து நான் இப்போ இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 4 இது வின் பண்ணிட்டேன்னும் போது இப்போ எனக்கு பேரு புகழ் காய்ச்சிச்சுன்னா உடனே எனக்கு தலகணை ஏறிட்டு இன்னும் நான் கற்றுக்கணும், இது பத்தாதுன்றப்போ தான் நம்ம பயங்கர ஒரு ஐயான பொசிஷனுக்கு போவோம். இப்போ இது பண்ணிட்டாலே அவன் அவள்தான் பெரியவன் அப்படின்னு நினச்சிட்டா அவள்தான் அங்கேயே தான் நிற்போம். ஸோ அந்த கற்றுக்கிறது இருந்துகிட்டே இருக்கணுன்றதை அவன் சொன்ன அந்த வார்த்தை அது எனக்கும் பிடிச்சிருந்தது. அதுதான் வேணுமே எல்லாருக்கும். அப்புறம் இப்போ போட்டி போகிற டீம் கூட அந்த முன்னாடி போட்டி போட்டாங்களா அந்த டீமில் அவங்கள்ட்ட போய் பேசும்போது கூட வந்து நான் என் டீமுக்கு வந்துடு அது இதுலாம் சொன்னது கொஞ்சம் ஓவராக இருந்தது. தோத்துட்டா உடனே இங்கே வந்துடுங்கன்றது வந்து அது கர்வம். அது நாங்கள் எப்பவுமே வின் பண்ணுறோங்க அப்படிங்கிற அந்த தலைக்கானம் இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல நீங்கள் தோக்கும்போது உங்களை தாங்கிக்கவே முடியாது. அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த தாட்டே இல்லாமல் இருக்கணும். இதுவும் இந்த டீமும் மேபி நம்ம டீம் கிட்ட வந்து கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை. அதாவது அந்தந்த டீமில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக விளையாடுறோன்னா அவனை மட்டும் இழுத்து நம்ம விளையாடிக்கலாம் அப்படின்றதுல என்ன இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற டீமை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோன்றது. இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது இல்லையா, எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட்டாக பிளேயர் எடுத்து நாங்கள் எப்பவுமே வின் பண்ணிப்போம் அப்படின்றது. அது கேமு அது ஃபைனல் போகணுன்றது அது நினைக்கிறது வேறு. பட் அந்த தாட் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக தெரிஞ்சது. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக எடுத்து போட்டு ஃபஸ்ட் ரேங்க் இருக்க 10 பேர் எடுத்து போட்டு நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு ஸ்கூல் போயிருந்தா என்ன இருக்குது. பட் வந்து ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க ஃபைனலில் பார்க்குறேன். ஏன்னா அந்த டீம் எப்படி விளையாடும் என்ன பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த டீமில் இருக்க ஒரு பிளேயரும் என்ன பண்ணுவான், அவங்கெல்லாம் என்னென்ன ட்ரிக்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் இந்த சீசனில் காட்டாமல் இல்லை சீசனுக்குன்னு மாற்றுறப்போ கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி இருக்குது. சீக்கிரமாக வந்துட்டால் தமிழில் பார்ப்போம், அதுவுமே பார்த்துருவோம் வெயிட்டிங். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.